ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எம்.எஸ். அம்மாவுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் பாட வாய்ப்பு வந்தது. அவர் பெரியவாளிடம் வந்து தெரிவித்து ஆசி வேண்டி நின்றார். அவரும், இது உனக்கு மட்டும் கிடைத்த கௌரவம் இல்லை, இந்திய மண்ணுக்கே கிடைத்த பெருமை, தெய்வீக இசைக்கு கிடைத்த பெருமை, வெற்றிக்கொடி நாட்டி வா என்று ஆசி கூறி அனுப்பினார். அப்போதுதான் அது சர்வதேச அரங்கமாக இருப்பதால் அங்கு பாட மைத்ரீம் பஜத என்ற பாட்டை பெரியவா எழுதி கொடுத்தார். அது பெரியவா உபதேச பாடல். பிரபல இசைமேதை வசந்த் தேசாய் என்பவர் மெட்டமைத்து கொடுத்தார். நியூயார்க்கில் போய் இறங்கியதும் சோதனை போல் எம்.எஸ். அம்மாவுக்கு தொண்டை கட்டி கொண்டது. சுற்றி இருந்த அத்தனை பேருக்கும் பேரதிர்ச்சி. வருத்தம் தாங்காமல் பெரியவாளையே நினைத்து புலம்பி, தேசத்துக்கே பெருமை என்று பாராட்டி பாட்டும் எழுதி கொடுத்து, இது என்ன சோதனை என்று ஏங்கினார். எம்.எஸ். கச்சேரி பண்ண வேண்டிய நாளும் வந்துவிட்டது. அரங்கத்துக்கும் சென்றாகிவிட்டது. தொண்டை அடைப்பில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஈஸ்வரன் விட்ட வழி என்று மேடை ஏறினார். ஸ்ருதி கூட்டப்பட்டது. கண்ணை மூடிக்கொண்டார். தன்னை மறந்து பாடத் துவங்கினார். கடைசியில் அவர் மைத்ரீம் பஜத பாட சபையே ஸ்டாண்டிங் ஓவேஷன் செய்து கரமுடியால் அதிர்ந்தது. அதை கேட்டுத்தான் அவருக்கு தான் பாடிக்கொண்டுதான் இருந்தோம் என்ற சுய உணர்வே வந்தது. வாழ்நாள் இறுதி வரை இந்த நிகழ்ச்சியை பற்றி அவர் நினைத்தவுடன் அழுது விடுவார். பெரியவா தன்னை நம்பியவர்களை கைவிட்டதே கிடையாது என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.